முட்டை புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். முட்டை பணியாரமாக செஞ்சு குழம்பு வைக்கிறது. முட்டை புளிக்குழம்புக்கு வந்து காயெல்லாம் எதுவும் போடக்கூடாதுங்க. வெறும் வெங்காயம் தக்காளி தான் வதக்கணும். வதக்கிட்டு அதில் புளி தண்ணி கரைச்சி ஊற்றி நம்ம காரக்குழம்பு வைக்கிற மாதிரியே தான். என்ன ஒன்று புளிப்பு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். அது மிளகா பொடி எப்போதும் போகிற குழம்புக்கு போகிற மிளகா பொடி தான் போட்டுக்கணும். போட்டு உப்பு கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிங்கன்னா கலராக இருக்கும் குழம்பு. போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி நல்லா வதக்கினா தான் அதில் திப்பியாக இருக்காது. ஆனால் எந்த காயும் போடக்கூடாது முட்டை புளி குழம்புக்கு. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கினாலே போதும். வதக்கி நம்ம காரக்குழம்புக்கு எப்படி புளி கரைச்சி வச்சுக்கிறோமோ அந்த புளி கரைச்சி அதில் புளி வடிகட்டி குழம்புல ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் ஊற்றி நல்லா போட்டு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரும் பாருங்கள் குழம்பு. அந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை வந்து அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா, இல்லை பச்சை மிளகா போட்டாலும் போடலாம், இல்லையா வந்து மிளகா பொடி கூட காரத்துக்கு போட்டுக்கலாம். அது முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு வெங்காயத்தை போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு பெப்பர் கூட வேணாலும் போட்டுக்கலாம் காரத்துக்கு, இல்லையா வந்து மிளகா பொடி வேணுனாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயம் அந்த இதுவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். முன்னாடியே முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பொடி மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து முட்டையை உடச்சி அதில் ஊற்றணுமே. முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி அந்த மசாலாலாம் போட்டு நல்லா அந்த பளபளன்னு அந்த வெங்காயம் இருக்கும்போது நல்லா கலக்கி விட்டுக்கணும் அந்த வெங்காயத்தை. அப்போ தான் அந்த மசாலாலாம் கட்டியாக ஆகாது இருக்கும். கலக்கி விட்டுக்கணும் தான் அப்புறமா முட்டையே எடுத்து உடச்சி அந்த வெங்காயத்தில் ஊற்றணுமே. ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். இது முட்டையை உடச்சி ஊற்றி பாருங்கள். ஆம்லேட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுவோம், வெங்காயம்லாம் அரிஞ்சு பச்சை மிளகா வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லைனா நான் காரத்துக்கு மிளகா பொடியும் போட்டுக்கலாம், இல்லை பெப்பரும் போட்டுக்கலாம், மிளகு பொடி இருக்குது அதுவும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றணும். முன்னாடியே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதெல்லாம் போட்டோம்னா கட்டியாக போடும், கலக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மசாலாலாம் முன்னே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா சேரணும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு அடுப்பில் வச்சோம் பாருங்க, அது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய ரெடி ஆகிருக்கும் குழம்பு. பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன். ஆம்லேட்டுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணுறோமே முட்டை, அதே தான். வெங்காயம், அதுக்கு பெப்பரு, சால்ட்டு, கலருக்கு வேணால் மஞ்சள் பொடி போடலாம், இல்லை போடாமல் விட்டுடலாம். காரத்துக்கு வந்து மிளகா பொடி போடலாம், இல்லையா பச்சை மிளகா போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கணும். முட்டையை கலக்கிட்டு பணியார சட்டியில் வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பணியாரமாக ஊற்றணும். ஆம்லேட்டு எப்படி போடுறோமோ அது ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரியே தான் ரெடி பண்ணணும். இது வந்து முட்டை பணியாரமாக ஊற்றுறோம், அது தவாவில் ஊற்றுனாக்கா ஆம்லேட்டாக வந்துடும். அதான் மிக்ஸ் பண்ணுறதுலாம் ஒரே மாதிரி தான் வரும். பாருங்க, சட்டிக்கு பணியார சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிட்டு பாருங்க முட்டையை கலக்கி வச்சுக்கிறோமா, அந்த முட்டை கலக்கினதை எடுத்து அழகாக சிந்தாமல் ஒரு அந்த பள்ளத்தில் பாருங்கள். முட்டை பணியாரன்றது இப்படி தான். அதிகமாக வழி ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றா சமமாக ஆகிடும் எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளம் அரை பள்ளம் ஊற்றினாலே போதும், அது வேக ஆகிடும், ஃபுல்லாகிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் ஸ்லோவில் வைக்கணும், இல்லைன்னா அப்படியே தீஞ்சிடும். முட்டைன்றதுனால டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே எடுத்து திருப்பி விடணும்.
முட்டையை திருப்பி விட்டு அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிருக்கும். அது பாருங்கள், அப்படியே மெதுவாக திருப்பணும். அது வெங்காயம்லாம் கொஞ்சம் வேகணும். திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சு வேக வச்சோம்னா உள்ளே இருக்கிற மசாலாலாம் நல்லா வேகணும். அது பாருங்கள், உள்ளே வெங்காயம்லாம் இருக்கா, அது ஆம்லேட்டாக போடுவோம். தவாவில் போட்டு ஆம்லேட்டு, இதில் பணியார சட்டியில் வச்சு ஊற்றுறதுனால நல்லா பணியாரம் மாரி உருண்டை உருண்டையாக வருது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. எடுத்து அழகாக தட்டில் வச்சுட்டு குழம்பு நல்லா சுண்டணும். குழம்பு அது பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக சுண்டிடுச்சு பாருங்கள். குழம்பு சுண்டின உடனே அந்த பணியாரத்தை எடுத்து மெதுவாக அந்த குழம்புக்குள்ளார போட்டுடணும். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் குழம்ப நல்லா மெதுவாக கலக்கணும். இல்லைன்னா அந்த முட்டை பணியாரம் ஃபுல்லாக உடஞ்சிடும். அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சனாலே அந்த குழம்பு ஃபுல்லாக ஊறிக்கும் அந்த பணியாரத்தில். பாருங்க, பணியாரத்தில் ஊறிக்கிச்சுன்னா அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அந்த முட்டை வாசனையோடு ஆம்லேட் எப்படி சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. முட்டை புளி குழம்பு, முட்டை பணியாரம்னு வச்சுக்கா, பணியாரமாக செஞ்சு குழம்புக்குள்ளார போடுறது. போட்டு குழம்பு நல்லா கொஞ்சம் குழம்பு டிக்காக வர வரைக்கும் விட்டு நல்லா டிக்கான பிறகு முட்டை எடுத்து அதில் போடணும். போட்டு நல்லா பிசைஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. முட்டை புளிக்குழம்பு, முட்டை பணியாரம் புளிக்குழம்புன்னு வச்சுங்களேன். பொரித்து வேணால் முட்டை பணியாரமாக ஊற்றி தனியாக குழம்புக்குள்ளே போடாதையும் எடுத்து வச்சிக்கினா அதையும் தொட்டு சாப்பிட்லாம். அது ஆம்லேட்டு மாதிரி இருக்கும். இது குழம்புக்குள்ளே போட்டோம்னா அந்த குழம்புலாம் கொஞ்சம் ஊறிக்கின்னு கொஞ்சம் ஆம்லேட்டு மாதிரியே இருக்கும். குழம்பும் அதில் சேர்ந்து ஊறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, தொட்டு சாப்பிடும் போது சாதத்துக்கு. தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே அந்த குழம்பு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஒரு வீடியோவும் போடுறது உங்கள் செல்லுக்கு வரும், இல்லைன்னா வராது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணி வச்சுங்க. பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த வீடியோ நாங்கள் போடுற வீடியோ அனைத்ததும் வரும். நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அந்த சேனலில் அப்புறம் போடுற வீடியோ எதுவுமே வராது உங்கள் சேனலுக்கு. பார்த்து செஞ்சு